وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال تعالى: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவில்லாவும் நிகரில்லா கூடிய எல்லாம் இல்லை அல்லாஹுடைய திருப்பெயரால் தொடங்குகிறேன். இன்றைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய பேரர்களால் காலத்தினுடைய ஓட்டத்தில் ஹிஜ்ரி ஆண்டினுடைய வரிசையில் 1445வது ஆண்டினுடைய ஷாபான் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் ரமதானை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். இந்த அருமையான தருணம் நம்மிலே ஒவ்வொருவரும் ரமதானுடைய நாட்களை எதிர்நோக்கி அருளுக்குரிய அந்த மாதத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒழித்து நன்மைகளை பெருக்கி இறைவனுடைய அன்பிப்பையும் அன்பையும் பெறுவதற்காக முயற்சி செய்யக்கூடிய தருணம். இதுவரையிலும் பிறந்து வயதை எத்தி கடமைகள் தம் மீது கடமையாக்கப்பட்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டிலும் நாம் ரமதானை அனுபவித்திருக்கிறோம். 40 வயதுடைய ஒரு இளைஞர் அவர் பருவத்தை எத்தி 25 ஆண்டு காலங்கள் ரமதானை ஒவ்வொரு வருடமும் நோன்பு நோற்று அடைந்திருக்கிறார். அவருக்கு ஆயுளில் எஞ்சிருக்கக்கூடிய நாள் வரையிலும் நிச்சயமாக இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கும் வரையிலும் அதை அனுபவிக்கத்தான் போகிறார். நமக்கும் நம்முடைய வயதை கொஞ்சம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது எத்தனை ரமணான்கள் நம்மை வந்து அடைந்திருக்கின்றன, எத்தனை ரமதான்களுடைய மாதத்தை நாம் முறையாக அனுபவித்திருக்கிறோம் என்பதை சரியாக கேள்வி கேட்பதற்கான ஒரு தருணம் தான். ரமதான் வந்தது, இத்தனை ஆண்டுகள் நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்று நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும். அது எல்லாம் இறைவன் நமக்கு தந்த ஒரு அருமையான சந்தர்ப்பம், வாய்ப்பு.
ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் நம்மை கடந்து சென்று விட்டது. இந்த வருடம் நாம் உயிரோடு இருக்கிறோம். நிச்சயமாக நம்மள யாருக்கும் தெரியாது இந்த ரமதானை முடித்துவிட்டு பெருநாளை கொண்டாடுவோமா இல்லையா என்று. ஆனால் இதற்கு முன்னர் பல ரமதான்களை கடந்திருக்கிறோம், பெருநாட்களை கொண்டாடி இருக்கிறோம். ரமதான் நம்மிடத்திலே வந்திருக்கிறது, வந்தபடியே அதுவும் அதனுடைய வேகத்திலே சென்று விட்டது. ஆனால் அந்த ரமதான் என்ற மாதம் அது வரும்பொழுது நாம் அடையக்கூடிய அந்த ஆனந்தம், இன்பம், அதனுடைய நீட்சி என்ன என்பதை நம்மள ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டு கடமைப்படும். உலகத்துல ரமதான் வருது அப்படின்னாலே முஸ்லீம்களும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களில் நோன்பு நோற்பவர்களும் சரி ஒரு தெளிவான புரிதலை கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களும் சரி, முஸ்லீம்கள் அல்லாத நோன்பு நோக்கக்கூடியவர்களும் சரி, நான் சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். முஸ்லீம் அல்லாதவர்களும் நோன்பு நோக்கிறார்கள். நாம் நோக்கும் இதே மாதத்தில் நோன்பை நோக்கிறார்கள். கவனிக்கவும். அவர்களில் பலருக்கு இதில் ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு ஈடுபாடு எந்த அளவிற்கு என்றால் இதை அவர்களும் கூட ஒரு சிலர் கொண்டாடுகிறார்கள். எங்க பக்கத்து வீட்டுல முஸ்லீம் நோன்பு நோக்கிறாரு, நானும் நோன்பு நோக்கிறேன். அவர் நோக்கிற மாதிரி காலையில இருந்து மாலை வரையிலும் நோன்பு நோற்பதில் எனக்கு அலாதி ஈடுபாடு உண்டு. நான் அவரோடு இணைந்து பயணிப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் என்று பயணிக்கக்கூடிய முஸ்லீம்கள் உண்டு. அதையும் தாண்டி இன்று மருத்துவம் அதை ஒரு டீடாக்சிங் என்று சொல்கிறார். இது சுத்திகரிப்புக்கானது ஒரு வாய்ப்பு என்று சொல்கிறார். வருஷம் ஃபுல்லா கட்டுன்னு கட்டிட்டு உடம்பெல்லாம் திணறி ஒரு மாதிரி வர்ற நேரத்துல ஒரு மாசம் பகல் பொழுதெல்லாம் காய போடுவது என்பது, வயிற்றை ஆற போடுவது என்பது, வயிற்றிற்குள் ஆகாரம் செல்லாது தடுப்பது என்பது உடம்பிற்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயிற்சி, ஆரோக்கியத்திற்கான ஒரு உத்தி என்று சொல்கிறார். அப்போ ஒரு முஸ்லிம் அல்லாதவர் நோன்பு நோக்கிறார். அவருடைய நோன்பில் நோக்கம் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஒரு முஸ்லீமும் நோன்பு நோக்கிறார். இருவரும் நோற்றால் கண்டிப்பாக உலகத்தில் ஒரு லாபம் இருக்கிறது. அது உடல் சுத்தி அடைகிறது. அவருடைய உடலிலே இருந்து நச்சு கழிகிறது. இந்த உடம்புல என்ன கழியுது? இதுவரையிலும் தேங்கி இருக்கக்கூடிய பல நச்சுக்கள் பகல் பொழுதிலே அவர் ஆகாரத்தை அருந்தாமல் இருப்பதனால் அவருடைய உடலை அது அதன் போக்கிலே சரி செய்து சமன்படுத்தி கொள்கிறது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் எல்லாருக்கும். ஆனால் இது இம்மைக்கானதொரு சந்தர்ப்பம், மனசுல வச்சுக்கணும். இது இம்மைக்கானதொரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை யாரெல்லாம் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் அவ்வளவு பேர் அடைஞ்சிடறாங்க. எல்லாம் உப்பு கண்ட போட்டாச்சுல, கண்டிப்பா நோன்புக்கு தயாராயாச்சு. யாரெல்லாம் அந்த நோன்பை எதிர்கொள்றதுக்கு காலையில சகருக்கு தயாராகிட்டோமோ இப்பவே, ஏன்னா சகர் செய்யறது என்னது? சுண்ணா வச்ச சகரு செய்யறது சுண்ணா வச்ச. ஒருவேளை சகரை விட்டுட்டா கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, நோன்பு நோக்க முடியாது என்ற அளவிற்கு நாம் சகரோடு பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவிற்கு நாம் நோன்பிற்காக எல்லா தயாரிப்புகளையும் எடுக்கிறோம் என்றால் அதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இந்த உலகத்திலே உங்களுக்கு இறைவன் தந்ததொரு நல்ல வாய்ப்பு, சந்தர்ப்பம். ஆனால் நோன்பு என்பது அதற்காகத்தான் தரப்பட்டதா? ஏன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேர் நோன்புக்காக சொல்லும்போது சொல்ற விளக்கமே இதான், ஏழைகளுடைய பசி அறியறதுக்காக. அப்ப பணக்காரன் மட்டும்தான் நோன்பு வைக்கணும், அப்படித்தானே? பணக்காரன் மட்டும்தான் நோன்பு வைக்கணும். ஏன்னா அவனுக்கு தான் ஏழையுடைய பசி தெரியாது, அவன் மேலதான் நோன்பு கடமை. அப்படியா கடமை நோன்பு? அப்படி கிடையாது. இந்த சமுதாயத்துல முஸ்லீமா இருக்கிற எல்லாரும் மேலையும் முதல்ல 3 கடமை எப்படியோ அதே போலதான் 4வது கடமை. ரமதானுடைய மாதம் வந்தால் அதை நோற்றுத்தானே ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. யாருக்கு முடியாது? யாருக்கு உடல் ரீதியாக அந்த பகல் பொழுதை ஆகாரமின்றி கழிப்பதற்கு முடியாதோ அவர்களுக்கு விதிவிலக்கு. அது அல்லாது வேறு யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. அனைவரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே முஸ்லிம்களாக இருப்பவர்கள் நோன்பு நோற்றாக வேண்டும். ஆனா அந்த நோன்பு எதற்கு என்பதுதான் மிக முக்கியமாகும். எதற்கு? அல்லாஹ் குர்ஆன்ல அதற்கு காரணம் சொல்கிறான். எல்லாருக்கும் தெரியும், திரும்ப திரும்ப ரமதானுக்கு முன்னால ஷாபான் கடைசி வாரத்தில் கேட்கக்கூடிய உரையாகத்தான் இருக்கும். இல்லையா? எல்லாருக்கும் சிந்தனை ஓடிடும். ஆலிம் சாஹிப் பேச போறது
சூரத் பக்ரால 185 190 வரைக்கும் தான். இதுதான் இந்த வாரத்துடைய டாபிக் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கொஞ்சம் நாம சுய பரிசோதனை செய்யணும். நான் அதற்குத்தான் உங்களுக்கு முதலிலேயே சொன்னேன், நாம் எத்தனை ஆண்டுகள் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசியுங்கள். அத்தனை நோன்பும் நமக்கு வந்தது, அத்தனை ரமவான்களும் நம்மை விட்டு என்ன கடந்து சென்று விட்டது. இனி அது வராது இல்லையா? கடந்த ஒரு நொடி பொழுது கூட நம்மளால நினைச்ச முடியாது. உலகத்துல திருப்பி கொண்டு வர முடியாத ஒரே ஒரு விஷயம் ஆயுள், வயது, நொடி, நிமிடம், நேரம். ஒன்றே வர முடியாது. யாராலையும் முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைச்சா மட்டும்தான் அது நடக்குமே தவிர கடந்து போன எதையும் கொண்டு வர முடியாது. ஆனா நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு முன்னால் ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் அதை பயன்படுத்துவதற்கு தரப்பட்டிருக்கக்கூடியதுதான் நம் கையில் இருக்கக்கூடிய கொள்ளை முதல். நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு அரிய நல்ல இறைவன் தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம், வாய்ப்பு. அப்போ நம்முடைய பழைய கடந்த காலத்தை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளும் பொழுது நம்முடைய எதிர்காலங்கள் எப்படி அமைய முடியும், அமைத்துக் கொள்ளலாம் என்று நாம் தீர்மானிக்கிறோம். சூரத் பக்ரால 183வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்படுகிறது. குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் எவர்களெல்லாம் இருந்தார்களோ அவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று. அப்போ ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றான் தீர்க்கமா, நோன்பு நமக்கு மட்டும் கடமை இல்லை, உம்மத் முஹம்மதுக்கு மட்டும் கடமை இல்லை, நாம மட்டும் செய்யக்கூடிய வழிபாடு இல்லை, ஏற்கனவே செஞ்சு விட்டது தான். இப்ப நமக்கு மீண்டும் அதே போல நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அவர்கள் எப்படி நோன்பு நோற்றார்களோ அதிலிருந்து சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து முஸ்லிம்களாகிய உம்மத் முஹம்மது ஆகிய நம்மீதும் இறைவனிடத்துல இருந்து நோன்பு கடமையாக ஆக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக, தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. நான் முதலிலேயே சொன்னேன், இந்த உலகத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களும் நோன்பு நோக்கிறார்கள், நாமும் சில நேரம் நோன்பு நோக்கிறோம். அந்த நோன்பு இந்த நோன்பா என்பதுதான் இப்பொழுது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா அவங்களும் நோன்பு வைக்காம நம்மளை விரும்பி நம்மளை போல இந்த நோன்பை எடுக்கிறவங்க இருக்குதான் செய்றாங்க. அப்ப அவங்க எதுக்கு எடுத்தாங்க? இந்த உடலை சீர் செய்வதற்காக எடுத்தாங்க. இறைவன் சொல்கிறான், உடலை சீர் செய்வதற்கானது அல்ல நோன்பு, மாறாக அது உள்ளத்தை சீர் செய்வதற்கானதுதான் நோன்பு. நல்லக்கும் தத்தக்கும் தக்கும் அவ்வளவு ஆகணும் அப்படின்னா ஒரு மாசம் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து தூணையெல்லாம் தேய்ச்சி பள்ளிவாசல்ல சஜ்ஜா செய்கிற இடங்களை எல்லாம் அப்படியே தேய்ச்சி நெத்தி எல்லாம் காய்ச்சி பெரிய தாடி வளர்த்து அழகான பெரிய ஜூப்பாவெல்லாம் போட்டு அந்த 1வது நாள் ஷவ்வால்ல வெளியே போகும்போது கோலமே மாறிடுச்சு அப்படின்னா தக்குவா வராது. கோலமே மாறிடுச்சுன்னா தக்குவா வராது. அப்ப எப்ப வரும் தக்குவா? அதுதான் அங்க பயிற்சி. அதுதான் ரமதானுடைய மாதத்தில் விதியாக்கி இருக்கக்கூடிய நோன்பினுடைய பயிற்சி. என்ன அது? ஆகுமாக்கப்பட்ட காரியங்களை உனக்கு அல்லாஹ் தடுத்தான் என்றால் நீ உன்னை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் ஒரு மனிதன் மாறுகிறானே, அந்த மாறுதல் அவனுக்குள் வரும் என்றால் அவன் நோற்ற நோன்பு அவனுக்குள் பலன் தந்திருக்கிறது. என்ன வருது? தக்வா வருது. இது பாருங்க, ரொம்ப அழகா முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா விளக்கிட்டார். முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு சரியான ஹதீஸ். நான் இந்த ஒரே ஒரு ஹதீஸை மட்டும்தான் இன்னைக்கு இந்த ஜும்மால சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது எனக்கும் தான் உங்களுக்கு தான். நம்மள ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸுக்குள்ள இருந்து கடந்த ரமதான், அதற்கு முந்தைய ரமதான், அதில் இறைவன் இந்த வசனத்தை 1400 வருஷத்துக்கு முன்னாலே இறக்கி வச்சுட்டான். இந்த நோக்கத்துக்கு தான் நோன்புன்னு சொல்லி இந்த நோன்பை எல்லாம் அனுபவித்த நாம், நம்மை விட்டு கடந்து விட்ட பிறகு கை சேர்ந்தப்பட்ட நாம், இனி வருவா என்று ஏங்கி இருக்க இன்று வரையிலும் இனி வரப்போகின்ற ரமலானை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாம் கொஞ்சம் நம்மை யோசிக்கக்கூடிய, நம்மை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நம்மோடு இந்த ஹதீஸை பொருத்தி பார்க்கக்கூடிய
ஒரு செய்தியாகத்தான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்றைக்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய பிரபல்யமான நபிமொழிகளில் ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹதீஸை அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க, அதுல அல்லாஹ்வுடைய தூதரை இடைச்சர்களாக சொல்லும் ஒரு வார்த்தையும் இந்த வசனத்திற்கு மிக முக்கியத்துவம் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தஹாசது. மிக முக்கியமான அறிவுரை. முஸ்லிம்களே, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒருவரோடு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். லா தஹாசது. இது ஒரு தனி டாபிக். ஆனா சுருக்கமா சொன்னா, யார் பொறாமை கொண்டாலும் அது எதனுடைய விளைவாக வரும் என்றால், ஒரு மனிதனின் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட வெறுப்பு காழ்ப்புணர்வு மூலம் தான் வரும். இது வர்றதுனால என்ன பெரிய பிரச்சனைன்னா, இந்த உலகத்துல அவரை நீங்க அழிக்கலாம், அவருடைய புகழுக்கு குந்தகம் விளைவிக்கலாம், அவரை அவராக இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாமோ அதெல்லாம் செய்யலாம். ஆனா எல்லாத்துக்கும் பின்னால இருக்க போற ஒன்னே ஒண்ணு, உங்க அமல் அழிஞ்சிடும். அமல் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிடும். ஏன்னா பொறாமை கொள்பவனுடைய அந்த பொறாமையாவது நெருப்பு விறகை கரித்து சாம்பலாக்குவதை போன்று அறங்களை கரித்து சாம்பலாக்கி விடும். சிம்பிளாக சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, லா தஹ்சுது. நீங்க பொறாமை கொள்ளாதீங்க, அப்படி அல்ல. ஹதீஸுடைய வாசகத்தை கவனியோ. லா தஹாசது. உங்களில் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் பொறாமை கொள்ளாதீர்கள். உங்களில் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் பொறாமை கொள்ளாதீர்கள். நான் வாழ நீங்கள் சம்மதிக்காமல் இருப்பதோ, நீங்கள் நன்றாக வாழ நான் சம்மதிக்காமல் இருந்தாலோ, நம்மில் ஒருவர் மீது ஒருவருக்கு பரஸ்பரம் பொறாமை இருக்கிறது. பொறாமை இருக்கிறது. நான் நன்றாக வாழ்வதை சகிக்க முடியாத மனநிலை உங்களுக்குள் இருக்கிறது, அல்லது நீங்கள் நல்ல முறையில் வாழ்வதை சகிக்க முடியாத மனநிலை எனக்குள் இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஹாசது. உங்களில் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தனஜஷு. உலகத்துல எதை எடுத்தாலும் சரி, அது ஒரு வர்த்தக ரீதியாகத்தான் சொல்லும். எதை எடுத்தாலும் சரி, நாம எல்லாருமே கொடுக்கலும் வாங்கலுக்கும் உட்பட்டவர்கள் தான். கொடுக்கலும் வாங்கலுக்கும் உட்பட்டவர்கள் தான். நம்முடைய எதிலும் வியாபாரம் என்பது இல்லாமல் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அவசியமின்றி சமுதாயத்திலே மக்களுக்கு கொடுக்கப்படும் பொருட்களிலே அனாவசியமாக விலை உயர்த்தாதீர்கள். விலை உயர்த்தாதீர்கள். கிடைக்கிற மார்க்கெட்ல கிடைக்கிற பொருள் 5 ரூபாய்னா, உனக்கு அந்த பொருளுக்கு கொஞ்சம் கூட லாபம் வைக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு 5 ரூபாய் 50 பைசா வச்சுக்கலாம். ஆனா நீ எதிரியை ஏமாத்துறதுக்காக, எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவனுக்கு சரியா கிடைக்க கூடாது என்பதற்காக யார் பொருளுக்கோ யாரோ விலை வைத்து எவ்வளவோ இந்த சமுதாயத்தில் ஏற்றிவிடக்கூடிய வேலை நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தனஜஷு. விலை ஏற்றத்தில் ஈடுபடாதீர்கள். உங்களில் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக. வலா தபகது. உங்களில் ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொள்ளாதீர்கள். பகுத் வராம ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக கோபம் கொள்ளாதீர்கள். கோபம் வரும்போது என்ன செய்வான்? இவன் அவனை வெட்ட முயற்சி பண்ணுவான், அவன் இவனை வெட்ட முயற்சி பண்ணுவான், இவன் அவனை வீழ்த்த முயற்சி பண்ணுவான், அவன் இவனை வீழ்த்த முயற்சி பண்ணுவான். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார். ஒரு முஸ்லிமா இருந்து ஒருத்தன் கொன்னானா, கொன்றவனும் கொலை செய்யப்பட்டவனும் இருவரும் நரகம் போவார்கள். 2 பேர் நரகம் போகும். அல்லாஹ்வுடைய தூதரே, அல் காத்திலு, அல் காத்திலு வெட்டினா பார்த்தீங்களா, அவன் நரகம் போவான். ஓகே, ஃபமபாலுல் மக்ஃபூல், கொலை செய்யப்பட்டவனுக்கு என்ன வந்தது? அவனும் நரகம் போக வேண்டிய தேவை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் 2 பேருமே ஆயுதத்தை எடுத்து தான் மோதுறான். அவன் முந்திட்டான், வெட்டிட்டான். ஒருவேளை அவன் வெட்டலைன்னா யார் வெட்டியிருப்பா? யார் வெட்டியிருப்பா? இவன் வெட்டியிருப்பான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு உலகத்துல சட்ட பரிபாலனம், நீதி பரிபாலனம், ஒரு குற்றத்தின் தன்மை ஆய்வு செய்யப்படும் பொழுது இதுதான் ஆய்வு செய்யப்படும். என்ன சம்பவம், அதன் பின்னணி. சம்பவம் என்ன? அவனும் முஸ்லீமு இவனும் முஸ்லீமு, 2 பேர் கையிலே ஆயுதம். ஒருத்தன் இறந்துட்டான், இன்னொருத்தன் இறக்க காரணமா இருந்தான். இறந்தவனும் நரகம், இறக்க காரணமாக இருந்தவனும் நரகம் என்றால் இருவருடைய எண்ணமும் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய வேண்டும் என்றுதான் இருந்தது என்பதனால் வலா தபகது. உங்களில் ஒருவருக்கு ஒருவர் கோபம் பரஸ்பரம் கொள்ளாதீர்கள். வலா ததபரு. உங்களில் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் புறக்கணித்து வாழாதீர்கள்.
இவன் வந்து தொழுதான்னா இவன் பக்கத்தில் நான் நிற்க மாட்டேன், இவன் பக்கத்தில் நிற்கக்கூடாது. இவன் வந்து தொழுதான்னா யார் வேலை? யார் வேலை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயத்துல யாருடைய வேலை? ஷைத்தான் வேலை. லஅனஹுல்லாஹ், ஷைத்தானுடைய வேலை. லஅனஹுல்லாஹ். அந்த சாபத்துக்குரிய செயலை ஒரு முஸ்லிம் ஒரு பொது வெளியில ஒரு பொது இடத்துல செய்வான் என்றால் கவனிங்க, வலா ததபரு, உங்களில் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் புறக்கணித்து வாழ வேண்டாம். வலா யபி' பஅதுக்கும் அலா பைஇ பஅதின், உங்களில் ஒருவருடைய வியாபாரத்திற்கு மேல் இன்னொருவர் அவருடைய வியாபாரத்தை தள்ளிவிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம். அவன்கிட்ட போதுங்க, ஏண்ட வாங்க, அவரோட நான் 10 ரூபாய் சரக்கு கம்மியா தரேன். மார்க்கெட்ல ஒரு ரேட்டு ஓடிட்டு இருக்கும், இவர் தனியா புதிய ஒரு ரேட் அடிச்சுவாரு வைப்பார். அவனை வீழ்த்தணும் அப்படிங்கிறக்கா என்ன உண்டோ அது அவ்வளவு செய்வார். இன்னொருத்த பக்கத்துல ஒரு முஸ்லீம் இருக்கிறான், வாழ்றானா, அவன் வாழாம இருக்கிறதுக்கு இவன் என்ன வியாபாரத்துல பண்ண முடியுமோ அவ்வளவு ஹியல், அவ்வளவு தந்திரங்களை மேற்கொள்ளக்கூடியது இதை செய்வார்கள். உங்களில் ஒருவர் இன்னொரு வியாபாரத்தின் மீது வியாபாரம் செய்ய வேண்டாம். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமையாகும் அல்லாஹ்வுடைய வழியிலே சகோதரனாகவும் ஆகிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான். லா யஸ்லிமுஹு, அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான். வலா யஹ்துலுஹு, அவனுக்கு மோசடி செய்ய மாட்டான். வலா யக்திலுஹு, அவனை பொய்ப்படுத்த மாட்டான். வலா யஹ்கிருஹு, இன்னொரு முஸ்லிமை ஒரு முஸ்லிம் தாழ்வாக இழிவாக அற்பமாக கருத மாட்டான். சரி, இது அத்தனையும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட நடக்கிற நடவடிக்கை. கவனிங்க, இந்த ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியது, ஹதீஸ்ல இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹாக ரிவாயத் செய்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல முழுக்க முழுக்க நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் எங்கேயும் எது தலைப்படவில்லை என்றால் இபாதத்து தலைப்படவே இல்லை. எங்கேயாவது வழிபாடு இருக்கா? எங்கேயாவது சஜ்தா இருக்கா? எங்கேயாவது ருக்கு இருக்கா? எங்கேயாவது கியாம் இருக்கா? எங்கேயாவது குர்ஆன் ஓதுற திலாவத் இருக்கா? இல்ல. ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமும் ஒரு சமூகத்தில் பழகி கொள்வதும் நடத்தையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இதை சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சாதாரண மாட்டான், அவன் அநியாயம் பண்ண மாட்டான், அவனுக்கு வஞ்சனை ஏற்படுத்த மாட்டான், அவனை பொய்ப்படுத்த மாட்டான், அவனை இழிவா கருத மாட்டான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நின்று இந்த சமுதாயத்துக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. இமாம் முஸ்லிம் இதை பதிவு செய்யறாங்க. வைஷீரு இலா சத்ரிஹி ஸலாஸ மர்ராத், மும்முறை இறைத்துதர் தன் விரலால் தன்னுடைய இதயத்தை நோக்கி கை காட்டி சுட்டி காட்டினார்கள், விரல் சுட்டி சொன்னார்கள். அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. மேல சொன்ன எந்த செயல்லையும் உங்களிடத்துல நேர்த்தி அமையல்ல, தடை செய்யப்பட்ட இந்த விஷயங்களில் உங்களுக்குள் தடை ஏற்படவில்லை, நீங்கள் உங்களை தடுத்துக் கொள்ளவில்லை என்றால், உங்களுக்குள் மாறுதல் வரவில்லை என்றால் உங்களுக்குள் தக்வா என்பது வரவில்லை. ஏன்? தக்வா என்பது தோற்றத்துல இல்ல, தக்வா என்பது தொப்பியில இல்ல, தக்வா என்பது தாடியில இல்ல. நீ பார்க்கிறோம், நாம மழு மழுன்னு கிளீன் ஷேவ்ல இருப்பாங்க, ஒரு சிலர் நேர்மையா ஜக்காத்து கொடுப்பாங்க, ஐங்காலம் தொழுவாங்க, தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட மாட்டாங்க, அல்லாஹ்க்கு பயந்து நடப்பாங்க. சிலர் ரொம்ப பெரிய தாடி வச்சிருப்பாங்க. பெரிய தாடி வச்சிருக்கவங்களை எல்லாம் குறை சொல்றேன்னு கூடாது, நம்ம ஜமாத்துல அநேகமானவர்கள் தாடி வச்சிருக்கோம். ஆனா இந்த பண்புகள் எது அவனை இந்த தாக்கமும் தாக்கலைன்னா அவனுக்குள்ள தக்வா என்பது வரவே இல்லை என்று பொருள் தான் அர்த்தம். அதுக்கு இவ்வளத்தையும் வரிசையா பட்டியல் போட்டாங்க, போட்டுட்டு அத்தக்வா ஹாஹுனாங்க பார், இந்த சீர்திருத்தம் எல்லாம் உனக்குள்ள வரணும்னா எது சீர்திருந்தணும் அப்படின்னா தக்வா என்ற இந்த இடம், அதை குடிகொண்டு வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் சீர்திருத்த வேண்டும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா சொல்றாங்க. இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, உடம்புக்குள்ளே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹ, அது நல்லா ஆயிடுச்சுன்னா சலுஹல் ஜஸது குல்லு, அவருடைய உடல் முழுவதும் நன்றாய். கை சரியில்லை, கால சரியில்லை, தலை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எதுவும் சரியில்லாம இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை, அவனால வாழ முடியும். ஆனா இது கெட்டு போச்சுன்னு வைங்க, நாசம் சர்வநாசம், நாசம் சர்வநாசம். நீங்க பாப்பீங்க, அவன் தோற்றத்துல முஸ்லீம்,
நீங்க பாப்பீங்க அவன் தொழுகையில முஸ்லீம், நீங்க பாப்பீங்க அவன் நோன்புல முஸ்லீம். வருஷம் வருஷம் நோன்புகள்ல பள்ளிவாசல் எல்லாம் நிறையுது தானே. ஆனா பஜார்ல அடிச்சுக்கிட்டு சாகிறது யாரு? பொருளாதாரம் வரும் பொழுது அல்லாஹு அக்பர் விட்டுட்டு ஓடுறது யாரு? பொருளாதாரம் அப்படின்னு வரும் பொழுது எந்த உச்ச நிலைக்கும் போய் அல்லது எந்த தாழ்ந்த நிலைக்கும் போய் தன்னை மாற்றிக்கொள்வது யாரு? ஒரு காஃபிர் இருக்கலாம், அவங்களுக்கு எந்த சட்டமும் இல்லை, அவங்களுக்கு ஹராம் ஹலால் கிடையாது, அவங்க எந்த வரமுறைக்குள்ள இங்க இருக்க போறாங்க போக கிடையாது. அவன் அதே நிலையில இறந்தானா எங்க தான் போக போறான்? நேர நரகத்துக்கு தான் போக போறான். ரமதான்ல இறந்தா ஒருத்தர் சொர்க்கம் போவார்னு ஆசைப்படுறாங்க நிறைய பேர். ரமதான்ல இறந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிட மாட்டாங்க. ரமதான்ல இறந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிட மாட்டாங்க. ரமதான் வந்தது, ரமதானின் நோன்பு வந்தது, நோன்பு என்ற ஒரு வழிபாடை ஒருத்தன் கை கொண்டான். ஆனால் கை கொண்ட அவனுக்குள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த தக்வாவிற்குரிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அது சீர்திருந்தவே இல்லை என்றால் அவனால் அந்த நோன்பை எப்படித்தான் பிடிக்க முடிந்தது என்றால் ரொம்ப அழகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஒரு மனுஷன் நோன்பு நோக்கிறார், அந்த நோன்பில் அவன் பகல் பொழுதிலே இச்சையை அற்று இருக்கிறான், உணவை துறந்திருக்கிறான், பானங்களை துறந்திருக்கிறான், தன்னை பூரணமாக இறைவன் ஹலாலாக்கிய அத்துணை அம்சங்களிலும் கட்டுப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆனால் மல்லம் எத கௌல ஜூரி வல் அமல பிஹி, யார் ஒருவன் பொய்யான சொல்லையும் உண்மைக்கு புறம்பான செயல்பாடுகளையும் தன்னளவில் தவிர்த்துக் கொள்ளவில்லையோ, என்கிட்ட அது வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அவன் உள்ள சுத்தமாகி அவனுடைய செயல்பாட்டை இது வெளியே வரலையோ, ரொம்ப அழகா சொல்றாங்க. எப்படி சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பேசுவாங்க. எப்படி அவன் பானத்தையோ அல்லது உணவையோ விடுவதில் அல்லாஹ்விற்கு அவனிடத்துல எந்த தேவையும், அல்லாஹ்க்கு அவனதுல எந்த தேவை. நீ இப்படி சாப்பிடாம இருந்ததுனால, நீ இப்படி குடிக்காம இருந்ததுனால, நீ இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி பகல் பொழுதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்ததுனால அங்க அல்லாஹ்வுடைய ஹஸானா என்ன நிறைஞ்சிட போதா? ஐயோ நாளைக்கு இல்லையே பட்ஜெட் போடுறதுக்கு இந்த மக்களுக்கெல்லாம் படி இழக்க முடியாதுன்னு அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட போதா? ஒரு காலம் வர போறது இல்லை. அவன் ஹஸானா ரொம்ப பெருசு, யாருக்கெல்லாம் வேணுமோ அதை அள்ளி கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு இருக்கு. ஒட்டுமொத்த இந்த உலகத்துடைய அனைத்து நியமத்துக்களை அளந்தா கூட கடலுக்குள் அமுக்கி எடுத்த ஒரு ஊசியில் படிந்திருக்கும் நீர் அளவிற்குத்தான் இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு அருட்படையும் சொல்லி முடிச்சாங்க. அவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் உலகத்துல இருக்க அவ்வளவு. இதை அத்தனையும் சேர்ந்து நாம நோம்பு நோத்ததுனால அப்படியே மிஞ்சி இருக்குமான்னு ஒரு காலம் மிஞ்சி இருக்காது. இப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறோம்? அல்லாஹ் இந்த அடிமைகளுக்கு சொன்ன அந்த அட்வைஸ், அந்த அறிவுரை, அந்த விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா சொல்றாங்க பாருங்க, லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும்னு அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தக்வா என்ன தெரியுமாப்பா? நீ நடந்துகிட்ட இந்த நடத்தையில எல்லாம் உங்ககிட்ட நான் தடுத்ததெல்லாம் தடுத்து மாற்றம் வந்து தக்வா சஞ்சரிக்கக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா, அது சுத்தமாயிருச்சுன்னா அப்போ உனக்குள்ள தக்வா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிஹஸ்பி இம்ரிஇன் மின ஷர்ரி யஹ்கிர அஹாஹு முஸ்லிம், ஒரு முஸ்லிம் கேடானவன் மோசமானவன் என்று அவனை பார்த்து சொல்வதற்கு தகுதி இருக்கும் என்றால் அவன் தன்னோடு உள்ள ஏனைய முஸ்லிமை இழிவாக கருதினால் அதுவே போதுமானது. நான் கூட இருக்க முஸ்லிம இழிவாக கருதினான்னா அது போதுமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு, ஒரு முஸ்லிமுடைய மானமும் ஒரு முஸ்லிமுடைய பொருளும் ஒரு முஸ்லிமுடைய இரத்தமும் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராமாகும். இவன் கொலை செய்ய மாட்டான், எவனோ கொலை செய்யற அளவுக்கு தூண்டி விடுவான். ஒரு முஸ்லிம கொலை செய்யற அளவுக்கு தூண்டி விடுவான். அப்படி தூண்டி விட்டான்னா, தூண்டி விடுற இடத்துக்கு அவன் நகர்ந்தானா அந்த இடத்துல நானோ நீங்களோ இருப்போம் அப்படின்னா நம்முடைய உள்ளம் பாழ்பட்டு விட்டது. கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள், கடந்த ரமதான் நமக்கு டீடாக்சிங் ப்ராஜெக்ட், உள்ளம் சுத்திகரிப்பதற்கு அல்ல, மாறாக உடலை வருடத்திற்கு ஒரு முறை சுத்தரித்தது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. உள்ளம் சுத்திகரிப்பு என்று இருக்கும் என்றால், தக்வா சஞ்சரிக்கக்கூடிய உள்ளம் சரியாக ஆகும் என்றிருந்தால் இந்த பண்புகள் அத்தனையும் நான் முஸ்லிம் ரிவாயத்தை செய்யக்கூடிய அபூ ஹுரைராவுடைய இந்த ரிவாயத்தை ஒரு தடவை கொஞ்சம் முன்னால ஓட்டி பார்த்து இது எனக்குள்ள இருக்கா, நான் இதற்குள் மாறுதல் கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா சப்ஜெக்ட் க்ளோஸ்.
அன்றைக்கு உள்ள ரமதான் நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம். 2 நாள்ல இன்ஷா அல்லாஹ் நாம் அதற்குள் நுழைய போகிறோம். நோன்பு நிச்சயமா என்ன செய்வோம், நோற்போம். அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இப்பொழுதே மனதளவில் நாம் தயாரிப்பாக இருப்போம். ஆனால் அது எதற்கோ வந்தது, நம்மை விட்டு கடந்து சென்றது என்று கடந்து விட்டோம் என்றால் நமக்குள் எந்த தாக்கத்தையும் அது ஏற்படுத்தவில்லை என்று போகும். அல்லாஹ் அவர்களால் இந்த இழிந்த நிலையிலிருந்து நம்ம எல்லோரையும் காப்பாற்றி அருள்சியட்டும். بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بذكر الحكيم. أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله داعيا إلى رضوانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلواتك سكن لهم والله سميع عليم. மிகப்பெரிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது. இதில் எண்ணற்ற அருட்படைகளும் எண்ணற்ற அருட்பேர்களும் இருந்தாலும் மிக முக்கியமாக நாம் இறைவனுக்காக செய்யக்கூடிய வழிபாடு நோன்பு, அது நம்மை நாமே சுத்திகரிப்பதற்காக இறைவன் தந்த வாய்ப்பு என்பதை நம்முடைய மனதில் கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளுவோம் என்றால் அன்றாடம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நான் நேற்றில் இருந்ததில் இன்று மாறியிருக்கிறேனா, என் நோன்பு எனக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்து இந்த மனிதனை உள்ள அளவில் தூய்மைப்படுத்தி அவனை தன்னளவில் இருக்கக்கூடிய வேலையை இறைவன் எல்லா வழிபாடுகளிலும் வைத்திருக்கிறார். வழிபாடு நினைச்ச உடனே எல்லா வழிபாடும் அல்லாஹ்வுக்கு முன்னால போய் குனிஞ்சு நிமிர்ந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அப்படின்னு நினைக்காதுங்க. இல்லை, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அப்படிலாம் இஸ்லாம் வழிபாட்டை எந்த இடத்துலையும் வைக்கல. வைத்திருக்கக்கூடிய வழிபாடுகள் அனைத்திற்கும் பின்னாலும் இருக்கக்கூடிய மிக உன்னதமான உயர்ந்த மேன்மையான தத்துவம் என்னவென்றால், அந்த வழிபாடை செய்யும் அல்லாஹ்வுடைய அடிமையாகிய ஒருவன் தன்னை சுத்தமாக்கி கொண்டு சுவனம் செல்வதற்கு, ரய்யானில் நுழைவதற்கு அல்லது இன்ன பிற வாயில்கள் வழியாக சுவனத்திற்குள் நுழைவதற்கு அவன் தன்னை தன்னளவில் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அடிப்படையில் உள்ள ஒரு வழிபாடுதான் ஜக்காத் என்ற மிக முக்கியமான ஒரு வழிபாடு. ஜக்காத் அப்படிங்கிற வார்த்தையை தூய்மைப்படுத்துதல் என்பதுதான் பொருள். ஜக்காத்தினாலே தான் அர்த்தம். இன்னொரு பொருள் இருக்கிறது, அதுக்கு நுமு, வளர்ச்சி என்ற ஒரு இன்னொரு பொருள் இருக்கு. ஆனால் தூய்மைப்படுத்துதல் என்ற பொருளைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழுத்தமாக குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். சூரத் தௌபா 9வது அத்தியாயத்திலே 103வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், "குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா." நபியே, அவரிடத்துல இருந்து அவருடைய செல்வத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களை சுத்தப்படுத்துங்கள், அவர்களை பரிசுத்தமாக்குங்கள் நாயகமே என்று அல்லாஹ் சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுடைய ஆட்சி தலைவர், சஹாபாக்கள் எல்லார்ட்ட இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான முறையில் யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்க தகுதி பெற்றுள்ளா இருக்கிறார்களோ அவங்க அவ்வளவு பற்றி ஜக்காத்தை என்ன செஞ்சாங்க, வாங்கணும். ஜக்காத்தை வாங்கணும். இதை வாங்கி பைத்துல் மாலுக்கு, பொது நிதியகத்துக்கு கொண்டு வந்து இங்க இருந்து அதை என்ன செஞ்சாங்க, தேவையுடையவர்களுக்கு வரலாற்றுல விநியோகித்தார்கள் என்று பார்க்கிறோம். நபியின் செல்லுதலுக்கு பிறகு, நபி இந்த உலகத்தை விட்டு போன பிறகு, அதற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் யார் இந்த சமுதாயத்தின் தலைவர்களாக இருந்தார்களோ, சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஜமாத்தின் அதிகாரப்பூர்வமானவர்களாக மக்களை வழிநடத்தினார்களோ, அவர்கள் இந்த பணியை செவ்வனே செய்தார்கள். நபியின் செல்லுதலுக்கு பிறகு தரமாட்டேன் என்று சொன்னவர்களோடு போராடி பெரும் அளவிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்ற அளவிற்கு வரலாற்றில் தீர்க்கமான தெளிவுகள் உண்டு. ஆனால் இந்த ஜக்காத் எப்படி ஒரு மனிதனை தூய்மைப்படுத்தும்? "குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம்." நபியே, நீங்க அதை எடுத்து அவங்கள சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மள ஒவ்வொருத்தருமே
தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரோம். வரக்குமா என்ன செய்வோம்? ஒதுச்சு இல்லையா? ஒது செஞ்சு முடிச்சு உடனே என்ன செய்வோம்? அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லுவோம். அப்புறம் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மறந்துருக்கோம். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜ்அல்னி மினல் முத்ததஹிரீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு அழகான அருமையான பிரார்த்தனை. என்னது? அல்லாஹ் இடத்துல கேட்கறது. கை காலெல்லாம் கழுவி உடம்புல இருந்து எல்லா பாவங்களும் உதிர்கிறது என்றால், இறைவா என்னை தவ்வாபாக பாவத்தை ஒப்புக்கொண்டு உன்னிடத்தில் மீண்டு வரும் ஒரு அடிமையாக தவ்வாபாக என்னை ஆக்கு. வஜ்அல்னி மினல் முத்ததஹிரீன், என்னை தூய்மை ஆனவனாக ஆக்கு. அதான் வெளியே கையை கால கழுவியாச்சார். அப்புறம் என்ன தூய்மை ஆனவன் ஆக்கு? உள்ள வந்துதான் அல்லாஹ் முன்னால நின்று நம்முடைய உள்ளத்தை தூய்மை அடைய அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். இதே மாதிரியான ஒரு தூய்மை தான் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கஞ்சத்தனம் என்ற ஒரு அசுத்தம். அப்படியே பணத்தை அல்லாஹ் கொடுத்துருப்பான், இவனுக்கு எல்லா எண்ணமும் எல்லாம் நான் சம்பாதிச்சது, எல்லாம் எங்க அப்பன் பாட்டை தந்தது, எல்லாம் என் மூளையில கிடைச்சது, நான் எவ்வளவு உழைப்பு பண்ணி இதை கொண்டு வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு ஏகாந்தம் பேசுறது. அன்பிற்குரிய உலகத்துல எந்த பணமும் யாருடைய பணம் கிடையாது. இல்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமி அதோட எல்லாம் யாருக்குள்ளதான்? அவனுக்குள்ளது. வலில்லாஹி மீராசு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியுடைய அனந்தர உரிமை அவனுக்கு தான் உள்ளது. மீராசே அவனுக்கு தான். எங்க வாப்பா சொத்துக்கு நான் தான் பொறுப்பு, எனக்கு அவருக்கு பிறகு நான் தான் வாரிசு என்றால் எனக்கு வரும் என்றால், உலகத்துடைய ஒட்டுமொத்த பொருளை அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி மீராசு ஸமாவாத்தி வல் அர்த், வான பூமி அத்தனையும் அவனுக்கு தான் சொந்தம். அப்படிப்பட்டவன் தான் உங்களை என்ன செஞ்சிருக்கான் அந்த உலகத்துல? யஸ்தக்லிஃபுகும், சில பொருளாதாரங்களை நிர்வாகம் செய்ய உங்களுடைய கைகளிலே கரங்களிலே அதிகாரத்தையும் பொறுப்பையும் தந்திருக்கிறான். இதை வாங்கி வச்சிருக்கிறது உங்களை வளப்படுத்திக்க, உங்களுடைய மனைவி மக்களை வளப்படுத்திக்க, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கொள்ள, உங்களை முதலாளிகளாக ஆக்கி கொண்டு செல்வந்தத்தனத்தோடு நடக்க எந்த தடையும் இல்லை. இதுல பெருமை கொண்டு அடுத்த முஸ்லீமை நீங்க இழிவா கருதாத வரைக்கும் எந்த தடையும் இல்லை, பிரச்சனையே கிடையாது. ஆனா எங்க தெரியுமா பிரச்சனை? இது எல்லாம் கையோட இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அது கையை தாண்டி சில நேரம் எங்க போய் உட்காந்துரும்? அது சில நேரம் கையை தாண்டி உள்ளத்துல போய் உட்காந்துரும். அதுதான் எல்லாம் அப்படின்னு நினைக்க வைக்கும் ஒரு முஸ்லீமை. அங்கதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், எடுங்க நாயகமே அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள், சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்றான். இந்த சுத்தப்படுத்துறதுல மிக முக்கியமான இடத்துல பொருளாதாரம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நாம இருக்கிற இந்த வேகமான உலகத்துல நமக்கு இருக்கிற பெரிய தலைவலியே, நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதான் துட்டு மால் இல்லையா? இன்னைக்கு பாவம் இவ்வளவு பேர் வெளியே நிற்காங்க ஜும்மாவே இல்லாம. இன்னைக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க, ஜும்மாவே இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியாது. பள்ளிவாசலுக்கு பழைய மாதிரி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கு உள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்குன்னா ஜும்மா அவங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மலக்குமார்கள் ஏடுகளை மூடிட்டு உள்ள வந்துட்டாங்க. ஜும்மா கிடைக்குமா இல்லையான்னு அவங்களுக்கு அல்லாஹ் முத்துல உள்ளது. ஆனா ஏன் அது காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். 12:30 மணிக்கு 6 நிமிஷம் கஸ்டமர் இருக்கா, நான் எப்படி கடை அடைக்க முடியும்? உனக்கு அவன் தாரானா அல்லாஹ் தாரானுங்கிற நம்பிக்கை எல்லாத்தையும் சிக்கல். என்ன பிரச்சனை? அதான் அல்லாஹ் தாராங்கிற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கட்டிய பொருளாதாரத்தை சேமிப்புல வச்சிருந்தா அவனுடைய உள்ளத்தில் கஞ்சத்தனம் குடிக்கொள்கிறது, என்னுடையது என்ற ஆசை அவனை ஆட்டி படைக்கிறது. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் உனக்குள்ளது இல்ல, ஓ பொருளாதாரத்துல ஹக்குல்லி சாயில், கேட்டு வருபவர்களுக்கும் பங்கு இருக்கிறது, எடுத்து கொடு. அதுக்கு பேர் நாங்க ஜக்காத். இந்த ஜக்காத்தை பொறுத்தப்பட்டலும் தனி மனிதனாக செய்யறதா இருந்தா ஹதீஸ்ல இருக்கிற ஆதாரம் ஒரே ஒரு ஆதாரம் தான். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவருடைய கணவர் இப்னு மசூத், அப்துல்லாஹ் இப்னு மசூதுக்கு கொடுத்தது. அப்போ உங்க மனைவிமார்கள் யாருக்கெல்லாம் கழுத்துல நகை இருக்குமோ அவங்கள்ட்ட நீங்க ஜக்காத் பெற தகுதியுள்ள கணவன்மார்களாக இருந்தால் வாங்கி கொள்ளலாம், எந்த தடையும் இல்லை. ஹதீஸ்ல ஆதாரம். அப்படி இல்லை அப்படின்னா அதை நீங்க எங்கதான் கொடுக்கணும்னா உங்க மஹல்லாவை நீங்க சார்ந்தீங்கன்னா உங்க மஹல்லால கொடுக்கணும். ஏன்னா ஜக்காத்துடைய சிஸ்டம் அது. ஜக்காத்துடைய சிஸ்டம் தனி மனிதர்கள் கொடுப்பது அல்ல, அது ஒன்று கூடி கொடுக்கக்கூடியது. ஏன்னா ஹுத் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு போடும் கட்டளையில இருந்து அதை சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்துறதுல நமக்கு தெளிவு, மிக தெளிவு. அது ஒன்று திரட்டப்பட வேண்டும். ஒன்று திரட்டப்படும் என்றால் ஏழை பாலைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய விதத்தில் முறையாக காலம் சூழ்நிலை தேவை அறிந்து கிடைக்கும். இல்லைன்னா நீங்க யாருக்காவது ஒருத்தர் கொடுப்பீங்க,
அவர் கேட்டா நானும் போய் கொடுப்பேன். ஏன்னா எனக்கும் அவர் ஏழைன்னு தெரியும், உங்களுக்கும் அவர் ஏழைன்னு தெரியும். என்ன பார்த்தாலும் பள்ளிவாசல கரெக்டா சலான் சொல்லிடுவாரு, உங்களை பார்த்தாலும் பள்ளிவாசல சலான் சொல்லிடுவாரு. அந்த சலான் சொல்ற அந்த புல்லா போட்ட முல்லாவுக்கு கண்டிப்பா பையில பைசா கிடைச்சிடும். ஆனா யாரோ தேவை இருந்தும் கேட்கவே முடியாம இருப்பாங்க பார்த்தீங்களா, தேவை இருக்கும். அவங்களுடைய ஐஃபத், அவங்களுடைய அந்த கண்ணியமான பத்தினித்தனம், பேணுதல் கேட்கக்கூட அவங்களுக்கு நாக்கூசி கேட்காம இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. அவங்க ஒரு நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, கிடைக்காது. அவங்களுக்கு ஒரு மருத்துவ தேவை இருக்கும், கிடைச்சிருக்காது. அவங்களுக்கு வீட்டில் என்ன பிற அவசியமான பெரிய தேவைகள் இருக்கலாம், அவங்களுக்கு போய் அது சேராது. ஏன் சேராது அப்படின்னா, யாரோ ஒரு சிலர் முதல்ல இவங்களுக்கு சலாம் போடுறவங்களுக்கு கரெக்டாக போச்சு. நீங்கள் அப்படி சலாம் கொடுத்தவங்க நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, எச்சரிக்காங்க. அன்புக்குரியவர்களே, ஜக்காத் என்பதை அப்படித்தான் நடைமுறைப்படுத்தப்படும். நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் பைத்து ஜக்காத்தை வெரி வெல்த்தா அல்ஹம்துலில்லாஹ் நடைமுறைப்படுத்துறோம். நம்ம ஜமாத்தில் உறுப்பினர்கள் கண்டிப்பா இதுக்குள்ள கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற நீதி வச்சிருக்கோம். அல்லாஹுடைய திருப்தியை நாடி நேர்மையாக அதில் பயணிக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள் இங்க எக்கச்சக்க ஏராளம். எல்லா இடத்துலயும் 4 வேற மாதிரி இருக்கும், அவங்கள பத்தி பேசுவாங்க. ஆனால் அன்பிற்குரியவர்களே, உங்களை நீங்க சுய மதிப்பீடு செஞ்சுக்கணும். நான் தஸ்கியா அடையணும், என்னுடைய உள்ளம் தூய்மை அடைய வேண்டும். அதுதான் இந்த ரமதான்லனா நான் ஏமாத்துறதுக்காக வாசல்ல வரவங்களுக்கு 10 கொடுத்து என் ஜக்காத்தை கரெக்ட் பண்ணிட்டு நினைச்சா அது பேர் ஜக்காத் கிடையாது. மாறாக ஜக்காத் என்பது பூரணமாக உங்களுடைய பொருளாதாரத்தில் கணக்கு பார்த்து எதில் கடமையானதோ அதை கொடுக்கும். அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்க மேல உள்ள கடன் கழிந்து விடும். அது முறையாக கழிவதற்கான தீர்வு தான் அது பொதுமைப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அடிப்படையில் சமூகத்தை அது சென்றடைய செய்யும். மிக முக்கியமானது நம்முடைய ஜமாத்துல இருந்து நடைபெறும். இது அல்லாம நம்ம ஜமாத்துல எண்ணற்ற நிறுவனங்கள் இருக்கு. வெளியே இருந்து அனாதை இல்லங்கள், தாவா சென்டர் அல்லது கல்லூரி அல்லது இஸ்லாமிய பெண்கள் நிறுவனம், கல்லூரி, குழந்தைகளுக்கான என்று ஏதாவது வருவாங்க. வரக்கூடியவங்க இன்ஷால்லா ரமதான்ல நிறைய பேர் வருவோம். அவங்களுக்கும் தாராளம் அள்ளி கொடுங்க. அது ரமதானில் நீங்க செய்யக்கூடிய சாதாரண சதம் தர்மம். இது நீ எந்த பொருளாதாரத்திலிருந்து கொடுக்கலாம், எவ்வளவும் கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்கணும்னு அளவெல்லாம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும். ஆனா ஜக்காத் அப்படி கிடையாது. அதற்கு அளவு நிர்ணயம் உண்டு. அளவுக்கு மீறி அதை எடுத்து கொடுத்துட முடியாது. எனக்கு இந்த வருஷம் 2000 ரூபாய் தான் ஜக்காத்னா நான் 2100 கொடுத்தா நான் செய்வது பிதஅத்தாகத்தான் இருக்க முடியுமே தவிர சுன்னாவாக இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அளவு மதிப்பீடெல்லாம் தெளிவாக இருக்கிறது. நான் ஃபஜ்ரை போய் 3 ரக்காத்து தொழுவேன், எனக்கு அப்படிதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்க முடியாது, அடம் பிடிக்க முடியாது. இதெல்லாம் தொழ முடியும், 2 தான் தொழ முடியும். ஏன்னா அதான் என்ன வழிகாட்டுது. அதே போலதான் ஜக்காத்தும், அது இவ்வளவுதான் கொடுக்கணும், இன்னென்ன பொருளாதாரத்திற்கு தான் கொடுக்க வேண்டும், இவ்வளவு அளவு சேமிப்பாக உங்களிடத்தில் இருந்தால் தான் கொடுக்க வேண்டும், அதை இந்த முறையில் தான் செயல்படுத்த முடியும் என்று சொல்வது எல்லாமே முறையான திட்டம். அந்த விதத்துல நம்முடைய ஜமாத்துல பைத்து ஜகாத் மூலமாக மிகச் சிறப்பாக தேவையுள்ளவர்கள் கவனத்தில் கொண்டு முறையாக தொழில் அமைத்து கொடுப்பதற்கோ, மருத்துவம் கொடுப்பதற்கோ, ஆண்களில் திருமண தேவையுடையவர்களுக்கோ அல்லது கல்வி தேவையுடைய கல்வி பெறும் மாணவ மாணவிகளுக்கோ என்று எல்லாம் பட்டியல் போட்டு ப்ராப்பரா செயல்படுத்தப்படும். அதனால இந்த ஜமாத்துடைய உறுப்பினர் கண்டிப்பாக நம்முடைய ஜமாத்துக்குள்ள கொடுக்க வேண்டும் என்பது கடமை. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மற்றவர்கள் உங்களுடைய மஹல்லாக்களில் கூட கொடுக்க முடியுமா, அதை நடைமுறைப்படுத்த முடியுமான்னு பாருங்க. ஒருவேளை அங்க முடியாது, ஏன்னா அப்படிலாம் சில கேள்வி கேட்காங்க. நான் கொடுப்பேன், எனக்கு மஹல்லால சரியா நடக்குமான்னு எனக்கு தெரியாது, அப்போ கடன் கொடுங்க. அப்படி அங்க கொடுத்து சரியா நடைமுறை பண்ண முடியலன்னா இங்க கொடுங்க. ஆனால் இங்கே ஒரு செய்தி சொல்லப்படும், இங்க வந்து கேட்கிற அத்தனை பேருக்கும் இங்க கொடுக்கப்படாது. இதையும் சொல்லிடுறாங்க. நான் ஒரு சிலர் நான் மனுவை கொடுத்தேன் எனக்கு தரமாட்டேக்காங்க அப்படிலாம் வெளியே அவதூறு பேசுவாங்க. இங்க அதுக்கு சரியான நாம்ஸ் இருக்கு. 8 கேட்டகரியில இருக்கவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அந்த 8 கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுடைய தகுதியை முறையாக அறிஞ்சு இவங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுடைய சுயமரியாதை, அவங்களுடைய தன்மானம், அவங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கம் எதுவும் பாதிக்கப்படாத அளவிற்கு நேர்மையாக அவர்களுக்கு ஜகாத்துடைய பொருளாதாரம் கொடுக்கப்பட்டது இதுவரையில். இறைவன் அறிய இனியும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படும். ஆனா அந்த பைத்து ஜக்காத் அல்லது ஜக்காத் என்ற அந்த திட்டத்தை இறைவன் சொன்னதுபடி செஞ்சா மட்டும்தான் இந்த சமூகத்திற்கு வறுமை ஒழிப்பு என்பதும் இயலாமையிலிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றும்படியான அந்த 8 அம்சத்தில் உள்ள எல்லோருக்கும் நிச்சயம் போய் அது சேரும் என்பதை நான் உங்களுடைய கவனத்தில் தருகிறேன். இன்னொரு மிக முக்கியமான செய்தி, ரமதான் வருகிறது. பள்ளி உங்களுடையது. பள்ளிக்கு ரமதானுக்கு மட்டும் வரக்கூடியவங்களும் இருப்பாங்க. இவ்வளவு காலம் பள்ளிக்கு எப்போதும் வந்துட்டு இருக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க.
தயவு செய்து இந்த புதுசா வர்றவங்களையும் கொஞ்சம் அரவணைச்சு அவங்களையும் நம்மளோட சேர்த்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் தூய்மை அடைந்தவர்களோட லிஸ்ட்ல கொண்டு வருவோங்கிற எண்ணத்துக்கு இன்ஷா அல்லாஹ் இங்க ஏற்கனவே வந்துட்டு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் தயாளமா விட்டு கொடுக்கறதும் அதற்காக கொஞ்சம் இறங்கி வர்றதும் எல்லா தொழுகையாளிகளிடத்திலும் இருக்கணும். ரமதான் என்றால் பெரிய செலவினங்கள் இருக்கிறது. மின் விசிறிகளோ அல்லது தண்ணி ஏற்றும் பம்புகளோ இதெல்லாம் செயல்படக்கூடிய நேரம் அதிகப்படியா இருக்கும். அதனால அந்த தேவையை கொஞ்சம் கவனத்துல கொண்டு எல்லாரும் வீடுகளில் ஒளி செஞ்சுட்டு வர்ற மாதிரியும், அவசியம் என்றால் வேற வழி இல்லை என்றால் இந்த உடுக்கக்கூடியதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களை தகவமைச்சு கொடுங்க. ஏன்னா காலத்தின் கட்டாயம் சம்மர்ல இருக்கிறோம், எல்லா நேரமும் கரண்ட் ஃப்ரீக்வெண்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே அளவிற்கு உறிஞ்சிற அளவுக்கு நிலத்துல நீர் இருக்கும்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. அதனால சூழ்நிலை எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் கவனத்தில் கொண்டு இருங்க. ரமதான் நம்மை தூய்மைப்படுத்தத்தான் வந்திருக்கிறது. உள்ளம் சுத்தி அடைந்து நாம் ரமதானை கழித்து பெருநாளை கொண்டாடினோம் என்றால் அந்த பெருநாள் நம்ம எல்லோருக்கும் உண்மையில் பெருநாளாக சந்தோஷமானதாக இருக்கும். இல்லாமல் இறைவன் இந்த நாட்களை அவனுடைய விருப்பத்தின்படி கழிக்கக்கூடிய நண்பர்களாகவும், அவன் என்ன நோக்கத்திற்காக இந்த கடமைகளை நம் மீது விதியாக்கினானோ அதை விளங்கி பின்பற்றக்கூடிய நன்மக்களாக எல்லோரையும் ஆக்கி அருள் செய்வானாக. அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.